ஹலோ கைஸ், வெல்கம் டு மேக் கேமர் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரானி சாப்டர் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். கிரானி சாப்டர் 2ல் ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கேமுக்குள்ளே போயிடலாம். என்ன பேசுறதுன்னு தெரில பெருசாக. ஸோ ஈஸி டிஃபிகல்ட்டியில் இப்போ நான் வந்து உள்ளே போக போகிறேன். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது, அப்படியே உள்ளே போயிடுவோம். இந்த கேம் வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் போட்டு ஆடினா ஒரு மாதிரி பயமாக இருக்கும். ஹாரர் எஃபெக்ட்லாம் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஹெட்ஃபோன் போட்டு ஆடணுன்னா அந்த காலடி தடம் அது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு நான் இப்போ உள்ளே போகிறேன். போயிட்டு எங்கெங்கே என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு அது கீழே போனேன். இப்போது சரி பரவாயில்ல, இதாக இருக்கும். டக் டேப் இருக்கும்னு நினச்சானா இல்லை, ரோபாரும் இல்லை. இப்போ வேறு வழியில் மேலே தான் போய் அவன் ஆக்டோபஸ் இருக்குது, அதுக்கு ஒரு ஆயை போட்டாச்சு. டேய் தம்பி கத்தாதரா. ஸ்டெண்டினாவோட குழந்த அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கத்திகிட்டு இருக்கு. ஒரு மாதிரி உரும்புற சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. இப்போது கிராணியோ கிராண்ட்பாவோ யாரோ ஒருத்தர் இப்போ கீழே வரணும். 2 பேரும் வந்தால் நல்லது. ஆனால் சம்டைம்ஸு 2 பேரும் வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கிராணி வந்துட்டு எப்போவுமே காது ஷார்ப்பாக இருக்கனால ஃபஸ்ட்டு வந்துருச்சு. கிழமை என்ன பண்ணுறான்னு தான் தெரில. வரானா இல்லையான்னு தெரில. வர மாதிரி தெரில. மேலே போயிடலாம். வரல போடா. உனக்குலாம் ஏன்டா வெயிட் பண்ணுவான்? என்ன சிரிக்கிற? ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எனிதிங் யூஸ்ஃபுல்? ஹெலிகாப்டர் மேனுவல் பர்ஃபெக்ட்டு. வேறு மாதிரி முக்கியமான தேவையான பொருளை தான். ரெஞ்சு இங்கே இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கலாம். பாத்ரூமில் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஃபியூவல் இருக்கா? ஆஹா பிக்சரு. இது இப்போதைக்கு பார்த்து மட்டும் வச்சுப்போம். ஃபியூஸு பாப்பா டக்கு டக்குன்னு கிடைக்குது எல்லாமே. ஓப்பன் மட்டும் பண்ணி வச்சுப்போம் அதை. இப்போ 2 பேரும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணுமே. இதை பண்ணி கிளவி வருது. ஸோ ஓகே, இப்போ தட்டி விட்டாச்சு. தட்டி விட்டா டோர் லாக்கு பார்த்துருச்சு. சாணியம் பிடிச்ச கிளவி. சை கிழமை மட்டும் இங்கே வந்தானா நான் காலி. அதோட வந்துட்டான் சனியம் பிடிச்சவன். பாட்டு பாடாதரா தயவு செஞ்சு, கடுப்பாக இருக்குது. போ 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 அப்படியே போ. சாயம் பிடிச்சான் பாட்டு பாடுறான், அதுதான் கடுப்பாகுது எனக்கு. எங்கே ட்ராப்பு? ஐயோ இளவு எடுத்தவனுங்க பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. போ 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 போ. தான் காலி. அணை கட்டிட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி லெத்தாச்சிக்காக ஆடிட்டேன். அதனால தான் ஃபஸ்ட்டே செத்து போயிட்டேன். ஆனால் இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு பிக்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஹெலிகாப்டர் மேனுவல் எடுத்துட்டோம். அடுத்து வந்து ஃபியூஸும் எடுத்துட்டோம் கையில். இப்போ நமக்கு தேவையானதெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா முக்கியமான ஒரு தேவையான பொருள் கன் இருந்தால் தான் வந்துட்டு கன்று என்ன எஸ்கேப் பண்ணாலும் நம்ம வந்து பார்த்தோன்னா கன் இல்லாமல் பண்ண முடியாது. அதனால் வழக்கம் போல் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவோம். நமக்கு என்ன தேவை? ஃபியூவல் தேவை, ஹெலிகாப்டர் கீ அது முக்கியமாக தேவையான பொருள். டக் டேப் வேணும். டக் டேப் எங்கே கிடைக்கும்னு தெரில. ஃபுல்லாக தேடி பார்த்தா தான் தெரியும். சீக்கிரம் வாங்கடா. ஆச்சரியமாக இருக்குது. கிழமை ஃபஸ்ட்டு வரான், கிராணியும் போயிடுச்சு. போடு சூப்பர் அப்பு. 2 பேரும் போயிட்டாங்க வேற மாதிரி. ஃபியூஸ் வந்து நம்ம எங்கே போட்டோம்? மேலே கிச்சன் பக்கத்தில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம்? ரென்ச்சு பார்த்தோமா இல்லையா? ரென்ச் எடுத்துகிட்டு போவோம். ஹைட் அண்ட் சீக்லாம் தேவையில்லம்மா, போமா. ஹைட் அண்ட் சீக்லாம் எவன் கேட்டான்? இங்கே இருக்குமா? இங்கே ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ரென்ச்சு இப்போதைக்கு போட்டு மட்டும் வச்சுப்போம். இப்போதைக்கு மீட் எடுக்கலை நான், அதனால் எனக்கு இப்போதைக்கு
கன்று போடு வேறு லெவலு. கன்று கிடச்சிருச்சு. இதுதான் முக்கியமான ஒரு தேவையான பொருள்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸ்டங்கன் தான் இருக்குது. ஷார்ட் கன் எடுக்கிறதுக்கு நமக்கு கீ தேவை. கிளம்புனா கிளவியோ எவனா இருந்தாலும் வாங்கப்பா. நீ சீக்கிரம் செத்துட்டு புல்லட்டை கொடு. கிளம்ப எங்கே இருக்கானோ ஆப்பா. தேரியோவா நீ தான். தம்பி செக்யூரிட்டி கீயை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாவுங்க. கீயை தரமாட்டார் இவர். செக்யூரிட்டி கீ எடுத்தாச்சு. இதுதான் முக்கியமான லூஸு. நம்ம வந்து என்ன பண்ணணும், மேலே போவே இல்லையே நம்மளை தான். மேலே போகும்போதே வச்சு அடிக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுவோம், மேலே போயிடுவோம். மேலே போயிட்டு செக்யூரிட்டி கீ ஓப்பன் பண்ணிடுவோம். இருங்க கிச்சன் ஃபுல்லாக தேடிப்போம். ஒன்றும் இல்லை. ஃபியூவல் போடு வேறு லெவல். ஃபியூவல் இம்பார்ட்டன்ட் தான். இங்கே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஃபியூவல் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இன்னும் 2 பிக்சர் தேவை. இங்கே ஒன்று இருக்குது. இன்னும் ஒன்றே தேவை. அப்போது டக்ட் டேப் இன்னும் கிடைக்கல நமக்கு. எங்கே இருக்குன்னு தெரில. அதுக்குள்ளே ஏன்டா மேலே போனேன்? வைத்தியக்காரங்க நான் மேலே போயிட்டேன். இருங்க எதாவது இருக்கும். க்ரோபார் சூப்பர். இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருள். 2 இடத்துல தேடலாம் அப்போ நம்ம க்ரோபார் வச்சுன்னு. போட்டு கீ தேவையில்லை. ஏண்டா கீழே வந்து சாவுற? க்ரோபார் எடுத்துகிட்டு போகலாம். டக்ட் டேப்பு பக்கத்துலேயே இருக்குது வேற மாதிரி. ஹேண்ட் வீலு. இது டோர் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள். ஒன்றுமே இல்லை. கண்ணை எடுத்துகிட்டு போயிடலாம். போயிட்டு நான் ஒரு இடத்துல போட்டுடுறேன் கண்ணை. 2 பிக்சர் பார்த்துட்டேன். இன்னும் 1 எங்கே இருக்குது? 3 வேறு மாதிரி. ஒன்று வந்து பாத்ரூமில் இருக்குது. இன்னொன்று அங்கே கீழே கிடக்குது. இன்னொன்று எங்கேயோ இருக்குது. அப்படியே போக வேண்டியதான். இங்கே என்ன இருக்குது? ஹெலிகாப்டர் இருக்குது. அப்போ எல்லாமே கிடச்சிச்சா நமக்கு? எல்லாமே கிடச்சிச்சு வேறு மாதிரி. போடு. நம்மளை யாராலும் நிறுத்த முடியாது. வா சாவு. இருங்க கீழே போடவானா? கிழவனை போட்டுடலாம். வந்தானா போட்டுடலாம். நான் வேலை மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சேன். புல்லட் கொடு. புல்லட் கொடுத்துட்டு நீ சாவு. எல்லாமே கிடச்சிச்சா ஆக்சுவலாக? சூப்பர்பு. ஆனால் எல்லாமே கிடச்சிருச்சா? ஃபியூவல் கிடச்சிருச்சு. ஃபியூவல் எங்கே இருந்துச்சு? ஒன்றா எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுருவோம். அப்படியே லேக் இல்லையா? அப்படியே உண்டானா? ஓகே. டக்ட் டேப். கன்னும் தேவை நமக்கு ஆக்சுவலாக. மேலே அந்த ஷூட்டிங் ஒரு இது இருக்கும். அதுக்கு தான் கன்று தேவைப்படும். ஏண்டா இங்கே குச்சா மட்டும் ஏன்டா ஒரு மாதிரி பண்ணுற வைத்தியக்கார? ஃபியூவல் எங்கே பார்த்தோன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. ஃபியூவல் வந்து எங்கே இருக்கும்? மறந்து போச்சு ஃபியூவல் எங்கே இருக்குன்னு. ஃபியூவல் கண்டுபிடிக்கலையோ இன்னும்? ஃபியூவல் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கேயோ பார்த்தா மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது. கீழே விட்டான்டா. இத்தனை பொருள் எடுத்தாச்சு. இன்னும் என்ன தேவை? இல்லை இதில் இல்லை. இங்கே வந்துட்டு ஹெலிகாப்டர் கீ இருக்குது. ஃபியூவல் பார்த்தோமா? ஃபியூவல் பார்க்கலன்னு நினைக்கிறேன். 3 பிக்சர்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஹெலிகாப்டர் மேனுவல் இருக்குது. ஃபியூஸ் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஃபியூஸ் பார்க்கல. ஃபியூஸ் இன்னும் கிடைக்கல.
முன்னாடி ஆயிருக்குமான்னு தெரில, பட் இருந்தாலும் கண் எடுத்துகிட்டு போகிறேன். ஏய், என்னடா கண்டுக்காம போகிற? ஓய் கிராணி, ஐம் வெயிட்டிங், ப்ளீஸ் கம். இவ்வளோ டைம் ஆகுனா மொட்டையனே வந்துடும். வந்துருச்சு. வா 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 வா, போ சாவு. புல்லட்டை கொடு. போடுவோம். ஃபியூவல் கிடைக்கல. 3 பிக்சர் கிடச்சிருச்சு. டக் டேப் கிடச்சிருச்சு. ஃபியூஸ் தேவை. ஃபியூஸ் தான் எங்கே இருக்குன்னு தெரில. க்ரோபார் எடுத்துகிட்டு போய் கீழே திரும்ப தேடி பார்ப்போம். ஃபியூஸு இப்போதைக்கு இதை எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுடலாம். ஃபியூவல் இங்கே இருக்குது. ஓகே, சூப்பர். ஓ, குறுக்க யாரும் வந்துடாதீங்க. ஃபியூஸ் நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்கோம். இப்போ கன்று மட்டும்தான் தேவை. கன்று இங்கே இருக்குது, எடுத்துகிட்டு வந்துடலாம் போயிட்டு. இப்போ கன்னை மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். சிம்பிளாக முடிச்சிடும் வேலை. கீழே உளுந்து சாவுறானே பையன். கமான். கன். எஸ், கிளம்ப வந்துடக்கூடாது. குறுக்க அந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி கதவை சாத்திடுவோம். இப்போ மேலே போயிடுவோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்மளை அன்ஸ்டாப்பபிள். நம்ம எல்லா பொருளும் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக ஆடலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை, எதையும் கீழே போடாத வரைக்கும். என்ன இது கேஸ்லினா? இங்கே போடு. ஒரு பிக்சராக எடுப்போம். அப்போது ஒரு பிக்சர் போட்டாச்சு. ஆக்சுவலாக இவ்வளோ ஈஸியாக இருக்கும் நான் எதிர்பார்க்கல. ஒரு வாட்டி செத்தப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அள்ளு விட்டுச்சு. பட் இருந்தாலும் இவ்வளோ சிம்பிளாக நம்ம எஸ்கேப் பண்ணிட்டோம் தான். அதுக்கு மேலே நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதாச்சும் நான் டக்டே போடாமல் ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணால் அந்த மிஸ்டேக் தான் பண்ண வாய்ப்பு இருக்கே தவிர வேறு எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கேருந்து இது 3த்தையும் நம்ம இந்த கதவு வழியாக வந்து எடுத்துக்கலாம். இந்த கதவு ஆக்சுவலாக இப்போ ஓப்பன் பண்ண முடியாது. இந்த கதவு அந்த சைடில் ஏதோ பிளாக் பண்ணுதுன்னு சொல்லுது பார்த்தீங்களா, அதுதான். இப்போ ஃபியூஸ் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஃபியூஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கன் கேமை இந்த வெப்பன் கீ இங்கே கொடுத்து வச்சுருக்கானுங்க பைத்தியக்காரங்க. வெப்பன் கீ நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த கன் இருக்குது. தம்பி நீ என்ன பாட்டு வேணால் போடுப்பா. கிராணி ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு கிராண்ட்பா ஆடிட்டுருக்காங்க கீழே. ஆனால் நம்ம இங்கே எஸ்கேப் பண்ண போகிறோன்றது அவங்களுக்கு தெரில போல. பாவம், இங்கே எனக்கு ஷூட் பண்ணுறது தான் எப்படின்னு தெரில. 1 காலி ஷூட், 1 காலி. அந்த 2 பாரு கீழே காலி போடு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் கண்ணே தேவையில்லை. இதுக்கப்புறம் இப்போ ஃபியூஸ் எடுப்போம். இப்போ ஃபியூஸ் போடாமல் இதுக்குள்ளே போனால் நம்ம அப்படியே கீழே வந்துடுவோம். காலி. அவ்வளோதான். ஹெலிகாப்டர் இங்கே இருக்குது. இதுக்கு மேலே கிராணி கிராண்ட்பாவால் மேலேயும் வர முடியாது. இப்போ இந்த க்ரோரை ஓப்பன் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் இங்கே போட்டுப்போம். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போவோம். செக்யூரிட்டி கீ அது. செக்யூரிட்டி கீலாம் யாருக்குப்பா வேணும்? டக் டேப்பு, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எல்லாமே எடுத்துட்டோம்ல. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ஈஸி தான். ஸோ கிராணி 3 நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபஸ்ட் டைமே நான் பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது அட்டம்ப்ட்டில் தான் முடித்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட் தான். 2வது அட்டம்ப்ட்லாம் கிடையாது. ஃபஸ்ட் அட்டம்ப்ட் ஒரே அட்டம்ப்ட்டில் தான் முடிச்சிருக்கேன் நான். ஸோ அவ்வளோதானா? டக் டேப் யூஸ் அவ்வளோதானா? ஃபியூவல் போடணும். போய் ஃபியூவல் எடுத்துருவோம். ஃபியூவல் போட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இங்கே போடணுமா? ஸோ அந்த ஃபியூவல் நான் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என் சேனல் கொஞ்சம் வெளியில் தெரியும். ஓகே பக்கா. இப்போ என்ன பண்ணுவோம்? எடுத்து போடுவோம். ஸ்டார்ட். என்னடா பிஜிஎம்லாம் போடுறீங்க? ராணி 2வா இல்லை இந்தியன் படத்தில் வர இது சாரி இந்த இந்தியன் மூவிஸ் சினிமாஸில் வர பிஜிஎம்லாம் போட்டுட்ருக்காங்க பாருங்கள். அந்த பிஜிஎம் அப்படியே இருக்குது. அவங்க கீழே 2 பேர் பார்க்குறாங்க. எப்படி வந்தாங்க இப்போ மேலே? ஓகே, எஸ்கேப் ஆகிட்டோம். அவ்வளோதான். தி எண்டு. முடிச்சு விட்டாங்க போங்க நம்மளை. அவ்வளோதான். அன்ஸ்டாப்பபிள்.
ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இதோட நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை முடிச்சுட்டு கிளம்புறேன். பை கைஸ், பை.